சார், என் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டிருந்தேனே சார். இந்த எழுதி வச்சிருக்கப்பா. இந்த ராஜலிங்கம், நீ ரொம்ப கொடூரமானவன், கொலபாதகத்துக்கு அஞ்சாதவன் எங்க ஸ்டேஷன் ரெக்கார்ட்ல எழுதி வச்சிருக்கு. நானும் உன்னை 2 வருஷமா பாக்குறேன், அதுக்கு நேர் விரோதமா இருக்கியே. சாமி, அப்படியெல்லாம் ஒரு காலத்துல இருந்தவன் தான். நான் பெத்த புள்ளைய என் புத்திய மாத்திருச்சுங்க. அவனை முன்னாடி தலை நிமிந்து நடக்க முடியல, குன்னி கூறி நடக்கிறேன். பாருங்களேன், நான் திருட்டு காசுல அரிசி வாங்கிட்டு வந்தா சோத்த திங்க மாட்டான் சாமி. பருத்தியார் விட்டு பணம் அப்படின்னு தெரிஞ்சு பட்டு சொக்கா வாங்கியாந்து கொடுக்க போட்டுக்க மாட்டானே. இந்த திருட வீட்டுல ஒரு தெய்வ குழந்தை பிறந்திருக்கு சாமி, அவன் நல்லா இருக்கணும் சாமி. அரசாங்கம் திருத்த முடியாத ஒரு கேடிய 5 வயசு பையன் திருத்திட்டானா, ஆண்டவன் அவனுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும்ப்பா. அந்த மாதிரி பிள்ளைங்க தான்ப்பா நம்ம நாட்டுக்கு தேவை. அதனாலதான் சாமி என் வயிற்றுல வந்து பிறந்திருக்கான் சாமி. நீங்க பாருங்க, அவன் மட்டும் படிச்சு பெரியவன் ஆனவன உங்களுக்கு மேல மேல உச்சம் ஏட்டையா வந்து அப்படி நிற்பான் பாரு. வச்சுக்காதீங்க சாமி. அப்ப நான் போயிட்டு வரேன். நல்லா இருக்கா? இதுரா பரவாயில்ல, எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் உன் பிள்ளைய மறக்காம வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எவ்வளவு பெரிய லாயரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு மனைவிதான். முரளிய கான்வென்ட்ல சேர்க்க ஏற்பாடு பண்ணிட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே முக்கியமானவங்களை வரவழைச்சு ஒரு விசேஷ பூஜை நடத்தி பள்ளிக்கூடத்துல சேர்த்தலாம். என்ன? ஓஎஸ், கண்டிப்பா சேர்த்துட்டோம். கண்ணு, நல்லா படிக்கிறியா? சாமி, எனக்கு நல்ல புத்தி கொடு, நல்ல படிப்பு கொடு. அது நீ வேண்டாமே, ஆண்டவன் உனக்கு நிறைய கொடுத்துருக்காட்டா. என் ராஜா, இந்த பார், உனக்கு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன், புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பார், எல்லாம் ஒண்ணுதான். ராஜா, நீ நல்லா படிச்சுக்கணும். டேய், என் பரம்பரையோட தலையெழுத்தையே நீ தான்டா கண்ணா மாத்தணும். பரம்பரை என்னப்பா? உள்ள கேக்குறான், உன் பரம்பரையை பத்தி சொல்லியா? அது பரம்பரைன்னா பரம்பரை கண்ணா. பரம்பரைன்னா வேற ஒண்ணு பெருசு இல்ல. முப்பாட்டா இருக்காரு, 9 வாட்டி ஜெயிலுக்கு போனாரு. எங்க அப்பா 6 வாட்டி ஜெயிலுக்கு போனாரு. நான் 3 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கேன் கண்ணா. நீ 1 வாட்டி கூட ஜெயிலுக்கு போக கூடாதியா. நல்லா படிச்சுட்டு நீ நல்ல பட்டம் வாங்கிட்டு பெரிய ஏட்டை ஆயிடுனியா எனக்கு. எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்கப்பா. எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க. இந்தாமா, மத்த பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துறமா. தேங்க்ஸ்மா. பையன் ஜாத்தியா பாத்துக்கிறியா? கண்டிப்பா பாத்துக்கிறேன். முரளி, அம்மா போயிட்டு வரேன். ஓகே முருகா, நல்லா படிச்சுக்கணும்டா. சரிப்பா. என் கண்ணு, என் ராஜா, எல்லொல்ல. நீங்க போகலாம். சரி, பிள்ளைய கொஞ்சம் பாத்துக்கமா. நான் பாத்துக்கிறேன். வரேன்டா. என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை. படிச்சதுக்கு செலவழிச்ச பணத்தையே இன்னும் எடுக்க முடியலையே. ஊர்ல வேலையில்லா திண்டாட்டங்கிறான், அரசு பஞ்சாங்கிறான், விலைவாசி ஏறி போச்சுங்கிறான். ஒரு பையன் தப்பு தண்டா பண்ண மாட்டேங்கிறான். ஆனா அப்படியே பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டாலும் நம்ம கிட்ட வர மாட்டேங்கிறானே. உலகம் தாய் ஒரு கேஸ் சட்டத்தை யாரோ 4-5 பேர் நம்ம வீட்டு வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஆமாமா, பாத்தமா. In 1939 in Allahabad High Court. அம்மா வணக்கம். வணக்கம். யார் நீங்க? நான் அவசரமா கோர்ட்டுக்கு புறப்பட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அப்ப சௌரியமா நாளைக்கு வரோம். இருங்க, வந்துட்டீங்க, பேசிட்டு போயிடலாம். அப்புறம் எனக்கு டைம் கிடைக்காது. அப்ப உட்காருங்க. சொல்லுங்க. எங்க சங்கத்துக்கு உங்களை சட்ட ஆலோசகரா வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாங்க 4-5 வக்கீல்கள்ட்ட போயிருந்தோம். ஆனா எல்லாருமே உங்களைத்தான் போய் பார்க்க சொன்னாங்க. சொல்லுவாங்களே, அது பழக்கமாச்சே. அவங்களால முடியாத கேஸ் எல்லாம் எங்கிட்ட தானே அனுப்புவாங்க. அவங்க அப்படி சொல்லங்க. உங்களை மாதிரி ஆண்களுக்கு லாப்பாண்டு லலிதகுமாரி மாதிரி வேலை வெட்டி இல்லாத லாயர் தான் லாயக்குன்னு சொன்னாங்களே. அப்படியா சொன்னாங்க? யாரோ எனக்கு வேண்டாதவங்க உங்ககிட்ட பேசிருக்காங்க. எதிர்ப்பு இருக்கத்தானே செய்யும். இருக்கே. ஆமா, உங்க சங்கம் என்ன? டாக்டர்கள் சங்கமா, என்ஜினியர்கள் சங்கமா, இல்ல ஆடிட்டர்கள் சங்கமா? பிபிஏ. பிபிஏ கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் என்ன? பிட் பாக்கெட் அசோசியேஷன். நீங்க பயப்படாதீங்க. ஏன் பயப்படணும்? பாக்கெட் அடிக்கிறவங்கள பார்த்து பாக்கெட் உள்ளவங்களுக்கு தான் பயம். ஆமாமா, நீங்க ஜாக்கெட் தானே. சரி, பாயிண்ட்டுக்கு வாங்க. எங்கள்ல யார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் நீங்க தான் ஜாமீன்ல எடுக்கணும், நீங்க தான் கோர்ட்ல ஆஜராகணும். எல்லாத்தையுமே நான் தான் பார்க்கணுமா? ரொம்ப கஷ்டமான வேலைதான். என்ன கொடுப்பீங்க? நீங்க கேஸ்க்கு என்ன வாங்குறீங்க? பணம் தான். ஓ அப்படியா?
எனக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே கொடுத்துடலாம். ஏன் அவ்வளவு கஷ்டமா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதோட இதுக்காக நாளைக்கு நீங்க அலைய வேண்டாம் பாருங்க. என்ன இதெல்லாம்? உங்களை பார்க்க வர்ற வழியில நம்ம பசங்க கைத்திறமைய காமிச்சது. எல்லா பரிசுலயும் அரையும் காலம் தான் இருக்கு. எல்லா பரிசுலயுமா? மாச கடைசி தானே, ஒருத்த மட்டும் தவறி 300 ரூபாய் வச்சுட்டான். எங்க எங்க? நீங்க 100 ரூபாய் நோட்டை பார்த்தது இல்லையா? இது பாருங்க, 1 0 0 3 நோட்டு. இதுவும் உங்களுக்கு தான். உங்க பையன்கிட்ட இந்த பரிசையெல்லாம் கொடுத்து பழைய விலைக்கு வித்தாலும் தோராயமா ஒரு 10-15 சேரும். அதுவும் உங்களுக்கு தான். இப்ப நாங்க போறோம், எங்கள யாராவது மாட்டிக்கிட்டா வாரோம். பாவி பசங்க பர்சா கொண்டாந்து குமிச்சு வச்சுட்டானுங்களே. யாராவது பார்த்தா நம்மள என்ன தப்பா நினைப்பாங்க? அடி பாய், பக்கீருக்கு பிடிச்சுட்டு இந்த தூள்ல இறங்கிட்டியா? எத்தனாளா? என்ன விளாடுறீங்க? பேசாதீ, படிச்ச படிப்பே கேவலப்படுத்திட்டியே. நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்களே. PPA PPA பாக்கெட் அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சங்கம், அதுக்கு நான் தான் லீகல் அட்வைசர். அவங்க அட்வான்ஸ் கொடுத்த லட்சணம் இது. அதானே பார்த்தேன், நீ அவ்வளவு கேவலமா போக மாட்டியே. இத்தனை பரிசுல ஒன்னே ஒண்ணுதான் கொஞ்சம் கனமா இருந்தது. எவனோ போக்கத்தனை பரிசை வச்சுக்க தெரியாம வச்சுக்கிட்டு போயிருந்திருக்கான், தட்டிக்கிட்டு வந்துட்டானுங்க. ஒரு 300 தேர்ச்சி. இதோ தேரிச்ச. நான் இப்பதான் பெரிய இடத்தோட சண்டை போட்டு 300 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த 300 உங்ககிட்ட கொடுக்குறேன். 300 + 300 600 rupees. இந்த மாசம் நீதான் எப்படியோ சமாளிக்கலாம். இந்த ஐயோ என்ன என்ன பசக்காலண்டு ஆமா, இது உங்க பரிசா? மோந்து பார்த்தா தான் தெரியுமா? நினைச்சேன் இப்படி முட்டாத்தனமா பரிசு பறி கொடுத்தது நீங்களா தான் இருக்கணும். சரியா போச்சு. எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் எங்கிட்டே பிக்பாக் அடிச்சு உனக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்கானே. எப்படியோ நம்ம பணம் நம்ம கிட்டே வந்து சேர்ந்துடுச்சு. நம்ம பணம் நமக்கு சேர்ந்துச்சா? இட்டுச்சுன்னு நீ என் பர்ஸ் எடு. யார் ராணி? நீ யாரு? அந்த பிரசிடென்ட் பிக் பாக்கெட் அசோசியேஷன். இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் தலைவர். ஓ, glad to meet you. நீ இன்னும் சங்கத்துல மெம்பர் ஆல போல இருக்கு. முதல்ல மெம்பர் ஆயிடு, இல்லன்னா நம்ம மாதிரி ஆளுங்களுக்குள்ளே தகராறு வரும். நீயும் தொழில் செய்ய முடியாது. ஓகே தலைவரே. சின்ன பையா, முன்னுக்கு வர வேண்டிய அறிகுறி எல்லாம் இருக்கு, ஆனா நமக்குள்ள வேண்டாம். வேற எங்கேயாவது கைவிட. பை. ராஜா, யாரு? நல்லா மதன் வந்திருக்கேன். உட்கார் மதன், வந்துட்டேன். ஹலோ மதன். ஹாய். என்ன விஷயம்? எப்படி இருக்க? ஐம் ஃபைன். நோ தேங்க்ஸ். ராஜா, ஒரு சின்ன பூ கொடுக்குறேன், காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். என் திறமை என்ன சந்தேகமா? விஷயத்தை சொல்லு. நம்ம அதையாரு அமிர்தம் திட்டாருல, தலைவரா? வாங்க வாங்க.
இங்க நகைப்பெட்டிலாம் காலி ஆகிறதுக்கு நீதான் காரணமா? நீங்க ஒரு வில்லன் தெரிஞ்சிருந்தா ஒரு மூக்குத்தியாவது விட்டு வச்சிருப்பேன். கிண்டல் பண்ற? 10 நிமிஷம் முந்திக்கிட்ட. ஆமா, அதனால இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். தம்பி, இங்க இருந்து யாரு கண்ணிலையும் படாம ஜாக்கிரதையா வெளியில போகணும்னா எனக்கு பாதி கொடுத்துரு, இல்லன்னா இஷ்டம். அப்படியா? நீ தலைவர், என்ன வேணாலும் பண்ணலாம். வா தர. இதான் உன் வீடா? ஆமா. நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு வருவேன். என் பங்கு படத்தை எடுத்து வை. கண்டிப்பா. பங்கு வேணுமா? பங்கு நாளைக்கு வா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க நல்லா கொடுப்பாங்க. என்னடா அப்படி பாக்குற? நீ நேத்து திருட ஆரம்பிச்ச கத்துக்குட்டி நான் 6 வயசுலயே திருட ஆரம்பிச்ச தெரியுமா? நாளைக்கு காலையில வருவேன். பங்கு படத்தை தயாரா எடுத்து வைக்கிறியா? சின்ன பையா வரேன். அவங்கிட்ட ஏமாந்துட்டு வந்ததை விட பங்கு கேட்டிருக்க பாடுறான், அதான் மகா கேவலம். ஏன் நம்மளை விட புத்தாலியா இருந்தா பாராட்டணுமே தவிர பங்கு கேட்க கூடாதுடா. அது ஒரு ஜாதி திருடனுக்கு அழகில்ல. மனிதனுக்கானடா ஒண்ணு திருடி வாழணும், இல்ல பிச்சை எடுத்து வாழணும். திருட்டுல போய் பிச்சை கேட்கறது இருக்கு, அது மகா தேடித்தனண்டா. அப்பா என்னப்பா அது? ஒரு தடவை புலி தவறிடுச்சு, அதுக்காக தூப்பிச்சு திட்டுறீங்களே? ஆமா, நான் தான் கேட்கறேன், இந்த தொழில நீங்க எப்படி? உனக்கு அப்பண்டா, நீங்க யாருமே ஏமாந்து கிடையாதா? எனக்கு உடம்பெல்லாம் கண்ணுன்னு எங்க அப்பா சொல்லுவார். 40 வருஷ சர்வீஸ்ல நீங்க யாருமே ஏமாந்தது கிடையாதா? அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அந்த தொழிலுக்கு என்னைக்கோ முழுக்க போட்டிருப்பேன்டா. ஆமா, உங்க பர்ஸ் எங்க? விளையாடாத. இதை எப்படா எடுத்த? என்ன பிடிச்சி நீங்க தள்ளினீங்களா? அப்பதான் எடுத்தேன். ஏன்பா தொழில எனக்கு அப்ப, உடம்பெல்லாம் கண்ணு, 40 வருஷ சர்வீஸ் வேற. எப்படிப்பா பர்ஸ கோட்டை விட்டீங்க? அது யானைக்கும் அடிசருக்கும். இன்னைக்கு குட்டி யானைக்கு அடிசடிக்கிடுச்சு. பரம்பரை திருடங்கட்டிய பாக்கெட் அடிச்சிட்டியா? மோகன், இதுவும் என் லட்சியத்துக்கு வெற்றி தான்டா. வெரி குட் ராஜா. சின்ன க்ளூ தான் கொடுத்தேன், கரெக்டா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். நீ ஒரு பெரிய கில்லடிடா. எனக்கு மட்டும் க்ளூ கொடுத்தா போதும், வேற எல்லாருக்கும் கொடுக்குறியா? வேற யாருக்கு நான் க்ளூ கொடுக்கலையே. பின்ன அந்த மோகன் எப்படி வந்தா? மோகனா? அவன் எப்படி வந்தா? இருக்கட்டும், அந்த மோகனுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். இந்தா உனக்கு சேர வேண்டியது. இதுல பாதி அவனுக்கு கொடுக்கணும். இப்ப கூட அப்புறம் வட்டி முதலமா நான் வாங்கிக்கிறேன். என்ன? சரி, நான் வரேன். பாய் ரமேஷ். இது எல்லாத்தையும் அப்படியே உருக்கி வேற நகையா மாத்தி. என்ன? புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். அடுத்த வெள்ளிக்கிழமை வருது அவன் பிறந்த நாள். ஐயா மாமா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வேற எந்த வேலையும் வச்சுக்க கூடாது, ஃப்ரீயா இருக்கணும். என்னம்மா விசேஷம்? வர வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்த நாள் வருது. ஆமாம்மா, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு மாமாவும் நானும் காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். காமாட்சி அம்மனை பாக்கிறதுக்கு மாமா எதுக்கம்மா? அத்தல்ல வரணும். அங்கதான் வரதராஜ பெருமாள் இருக்காரு. ஏகாம்பரேஸ்வரர் இருக்காரு. தாராளமா போயிட்டு வாங்க. ஆமா, உன் பிறந்த நாள் என்னையமா ஒதுக்கிட்டேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, உங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும். உன் பிறந்த நாள் விடவா? என்னங்க, வசந்தா பர்த்டே கிராண்டா கொண்டாடும். அதுக்கு நான் ரெடி. அத்தை, எதுக்காக அனாவசிய செலவு? காலையில கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா பத்தாதா? பத்தாது. பத்தாது மேடம், நிச்சயம் பத்தாது. குட் மார்னிங் பெரிய. பிறந்த நாளைக்கு அர்ச்சனை மட்டும் பண்றதுக்காக தான் நாங்க இருக்கோமே. நீங்களும் அதே ஃபாலோ பண்ண நல்லா இருக்காதுங்க. நீங்களும் பிக்கா கொண்டாடணும். யூ ஆர் ரைட். நான் கிராண்டா கொண்டாட ஆசைப்படுறது என் தம்பி பொண்ணோட பிறந்த நாள் இல்ல, என் மகனுக்கு மனைவியா வரப்போற என் மருமகளோட பிறந்த நாள். புரிஞ்சுதா? அதுக்காக தான் நான் சொன்னேன் பெரிய மேடம், பிக்கா கொண்டாடுறது. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். நீங்க ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிங்க.
நீங்க ஜவுளியை பாத்துக்கீங்க, நான் ஜுவல்லரி பாத்துக்கிறேன். வசந்தா, இந்த வாட்டி உனக்கு 10 லாக் நெக்லஸ் வாங்க போறேன் பாருங்க. எனக்கு கிடைச்சது 20,000, ஓ பங்கு 10,000. பங்கு கேட்கறதுக்காக நான் வரல, வேண்டான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கா வந்திருக்கேன். அஷ்டமா இருக்க. செய்யறது திருட்டா இருந்தாலும் அதுல ஒரு கொள்கையும் நேர்மையும் எங்க அப்பா சொல்லிருக்காரு. அடுத்தவன் சொத்துக்கு போட்டி போடுற தொழில் இது. யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். நான் வரட்டுமா? கொஞ்சம் நில்லு. டேய், வீட்டுல நான் முந்திக்கிட்டாலும் நான் பத்திரமா திரும்பி வர்றதுக்கு நீதானே உதவி பண்ண. அதனால நான் ஏதாவது உனக்கு பண்ணணுமே. உன்கிட்ட ஏதாவது திட்டம் இருந்தா, அதுக்கு ஒரு ஆள் தேவை இருந்தா நான் ரெடி. திட்டம் இருக்கு, தேவையும் இருக்கு. படம் கண்டுதெல்லாம் உனக்கு கண்டுதெல்லாம். சாரி. ஆமாடா, நேரம் சொல்ல வேண்டியது, அப்புறம் சாரி சொல்ல வேண்டியது. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு அடிப்படலையே? இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்ல. அடி நெக்லஸ் பட்டிருக்கான்னு பாக்கணும். அட, இதுல நெக்லஸ் காணுமே. என்னது நெக்லஸ் காணுமா? நல்லா தேடி பாருங்க. டேய், யாரா டேய்? ஓடி போயிட்டான். உங்க மேல மோதினானே அந்த பையனா நெக்லஸ் எடுத்துக்கணும். பாவி பையன், கண்ணமூடி திறக்கிறதுக்குள்ள 40,000 ரூபாய் நெக்லஸ் கொண்டு போயிட்டானே. நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நல்ல அடையாளம் கண்டு வச்சிருக்கேன். நிச்சயம் பிடிச்சிருவேன். நீங்க எதுக்கு போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் போலீஸ். ஏண்டா திட்டம் போட்டுட்டு வரேன்னு போய் கோட்டை விட்டுட்டு வந்திருக்கியா? அதை விடுங்கப்பா, இந்த பையன் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் கம்பி அள்ளிட்டு இருப்பேன் தெரியுமா? கையடுறா பயலா. அப்பா, இந்த பையன் ரொம்ப புத்திசாலிப்பா. கையடுறா. நல்ல ஒரு பொண்ணை கொண்டாந்து நிக்க வச்சுக்கிட்டு பயன்றாங்க. அப்பா நல்லா ஏமாத்தல. அப்பா, நீ ஒரு பையன், பேரு ராஜா. வேணா பாருங்களேன். டேய், புடவை அவுடா. ஐயோ, விடுறா விடுறா. டேய், அவுடா அவுடா. டேய் மோகன், வேண்டாடா. டேய் ராஜா, அப்பாவுக்கு தான் தெரியுது மேடம். அவுடா. டேய், சொன்னா கேளு. டேய், சொன்னா கேளு. டேய், அவுடா. டேய், அவுடா. எனக்கு வெட்கமா இருக்குடா. யாரா அவன் பொம்பளை மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு? நான் போறது பொம்பளை வேஷம் தானே. ஆமா ஆமா ஆமா. அப்பா, இவன் சாதாரணமாவே சங்கோஜம் போடுவான், இப்ப பொம்பளை வேஷம் வேற போட்டிருக்கான். சார், நான் நிஜமாவே ஆம்பளை தான். போதும் நம்புறேன். சார், அடே, என்ன மரியாதை இல்லாம. சாரிடா. சார், நாங்க போன கேட்டு நீங்க கேட்கலையே. சொல்லுடா. அந்த வீட்டு நீளம் அதான் எல்லாம் சர்வே பண்ணி பண்ணிட்டான். ஆமாப்பா, வீட்டை கட்ட இன்ஜினியர் கூட அவ்வளவு அழகா கணக்கு தெரியாது. என்னடா, நான் ராத்திரி 12 மணிக்கு அந்த வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கேன். ஓகேடா, வரேன்டா. சாரி, வரேன்டா. வரேன் சார். அடே என்னடா? நேரா வீட்டுக்கு போய் சொல்லடா. உன்னை நெஜோ பொம்பளை நினைச்சு எந்த பயலாவது சைட் அடிக்க போறான். நம்ம ஃபைட்ட பத்தி தெரியுமில்ல? தெரியும் தெரியும். பய பொம்பளை வேஷம் போட்டா பிரைட்டாவே இருக்கான். ராஜா, ராஜா இருக்கிறான். மதன், நீ எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். ஒரு திருட்டுக்கு க்ளூ கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனா உன் திருட்டுத்தனத்துக்கு க்ளூ கிடைச்சு போச்சு. இப்படி கொள்ள கொள்ளையா அழக வச்சுக்கிட்டு நீ கொள்ளக்காரியா வாழ வேண்டிய அவசியம்? கொள்ளைக்காரியா இருந்தா போலீஸுக்கு தான் பயப்படணும். பொம்பளா இருந்தா உலகத்துல இருக்க அத்தனை ஆம்பளைகளுக்கும் பயப்படணுமே. இனிமே நீ யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அழகையெல்லாம் அப்படியே எனக்கு உண்மையாக்கு. பூத்து தூங்குற இந்த அழகான பூந்தோட்டம் ஆயுசு பூரா நானே காவல். மதன், அப்படி எனக்கு யாரும் தேவையில்லை. ப்ளீஸ் கெட் அவுட். கோவத்திலே நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன சொன்ன? என்ன போய் சொல்ல இல்ல, இப்ப போறேன், அப்புறம் வருவேன். கொடுங்க. நீங்களா? நானே தான். நீங்க எதுக்கா பணம் கொடுத்தீங்க?
நான் கொடுக்க கூடாதா? 40,000 ரூபாய் நெக்லஸ் நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வரலாம். ஆஃப்டர் ஆல் 100 rupees நான் ஒரு லைட்டர் கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். அது இருக்கட்டும். என் பர்த்டேக்கு அப்புறம் என்னைக்கு தானே உங்களை பாக்குறேன்? ஆனா உங்களை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கேனே. எங்க? கோர்ட்டு பக்கம் தான். ஏன் ஏதாவது கேஸா? இது வரைக்கும் சிக்கனா நீங்க தான் லாயர். நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. நீங்களே எங்க அத்தை பையனா இருந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்களா? நீங்க இப்படி அடிக்கடி சிரிக்காதீங்க. எங்க சிரிச்சீங்கன்னா உங்க அத்தா பையன் சொல்லிட்டு வரலாம் தோணுது. பரவாயில்லையே, உங்களை நான் என்னமோ நினைச்சேன். பெரிய திருடனா இருப்பீங்க போல இருக்க. பரவாயில்லையே, அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே. இந்த லைட்டர் ரொம்ப அழகா இருக்குல்ல? நீங்க வாங்கி கொடுத்தாச்சே, நல்லா இல்லாம இருக்குமா? ஆஹா, உங்க செலக்ஷன் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். தேங்க்யூ வெரி மச். மை ஹம்பிள் பிரசன்ட். தேங்க்யூ. ஏங்க இந்த லாலா லஜபதி தெரு எங்க இருக்கு? எதுங்க? லாலா லஜபதி தெரு. லஜபதி. அடடா, அதுவா? இப்படி நேரா போய் இடது பக்கம் திரும்பி நேரா போங்க. அங்க ஒரு கோயில் இருக்கு. கோயிலுக்கு பக்கத்துல வலது பக்கமா திரும்பி நேரா போங்க. அங்க ஒரு கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் இருங்க. டேய் சாத்தையா, வாங்கடா டீ குடிச்சிட்டு வந்துடலாம். ஏண்டா இன்னைக்கு செலவுக்கு நாம என்ன பண்றது? செலவுக்கு ஒரு அருமையான ஐடியா. நான் இந்த பீரோக்குள்ள உட்காந்துக்கிறேன். இது யார் வீட்லயாவது போய் இறங்கும். யாராவது கதவை திறந்தாங்க, மிரட்டி இருக்கிறத சுருட்டிட்டு வந்துடுறேன். எப்படி ஐடியா? அருமையான ஐடியா. யாரா சீக்கிரம்? ஆமா, சாவி இதா இருக்குது மாமல். ஆள் பாத்துக்க. இப்படி போனியா? இதோ போறேன். டேய், நீ பூட்டிட்டு போயிரு. டேய் சாத்தே, வாடா சாத்தா கதவை. தள்ளுங்கடா டேய், டீ குடிச்சீங்கல்ல, தள்ளுங்க. நம்ம வாத்தியாருக்கு இன்னைக்கு நல்ல கொழுத்த வேட்டைதான். கம்பெனில தூக்கும் போது ரொம்ப லேசா இருந்தது. இப்ப என்ன இந்த கணக்கு நடக்குது? அட ஏன்டா தள்ளிட்டு வந்த மலையாடா, களைச்சு போயிட்டோம், கனமா தெரியுது. என்னங்க ஏன் கூட இங்க இருக்கீங்க? யாருங்க? நாமா நம்பர் 69 லாலா லஜபதி ராய் தெரு இதுதானா? லஜபதி. லாலா லஜபதி தெரு இதுதானா? ஆமா ஆமா, இதேதான். நீங்க இறக்க சொல்லித்தான் உத்தரவு. கையெழுத்து போடுங்க. நான் ஆளை கொடுக்க. இந்தாமா நம்பர் 69 நம்பர் வீடு இதுதானா? ஆமா. இது பீரோ தானா? இது பீரோ தான். கையெழுத்து போடுங்க. அடச்சி, இவங்க வீடா? இந்தாங்க, மற்ற விவகாரத்தெல்லாம் கம்பெனில பேசுங்க. இந்தாங்க பீரோ சாவி. வாங்கடா போலாம். எந்த கம்பெனில என்னத்த பேசுறது? எந்த கம்பெனி? என்னடா இது? கம்பெனி பேர கூட சொல்லாம போயிட்டானுங்க. ஏமா, ஒருவேளை நம்ம ஐயா ஆர்டர் பண்ணிருப்பாரோ? ஐயாவா? மரத்தால முக்காலி வாங்கி போட கூட பக்கு இல்ல. அலமாரி வாங்குறாரு, அலமாரி. இல்லாட்டி நம்ம கட்சிக்காரங்க யாராவது அனுப்பிச்சிருப்பாங்களோ? ஏண்டா டேய், என் கட்சிக்காரங்களுக்கு பீரோவை உடைக்க தாண்டா தெரியும், வாங்கி போட தெரியாதுடா. மக்காவுக்கு போய் நொண்டி பத்திரிக்கால விழுந்த மாதிரி போய் இங்க வந்து சேர்ந்துட்டமே. பீரோ புதுசா வாங்கினியா? ஆமா வாங்கினேன். நீங்க வாங்கி கொடுத்த பட்டுப்படவையும் வைர நெக்லஸையும் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்ல. புதுசா பீரோ வாங்கினேன். இந்த குத்தலும் குசும்பு தானே வேண்டாங்கிறது. பின்ன என்ன, அவங்க பாட்டு கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டானுங்க. ஏன் எதுக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியாம குழம்பிக்கிட்டு நீங்க வேற. உனக்கே தெரியாதா? தெரியாதுங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாம இந்த பீரோ எப்படி வந்தது? என்னன்னு தெரியல. சாவியை கூட பீரோ எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். அப்பாடா, கதவை திறக்க போறாங்க. மன்னிப்பு கேட்டு ஓடிடுவோம். அக்காவா? அக்கா ரெங்கதரே, பாப்பா எப்ப வந்த? இப்பதான். என்னங்க, எங்க பெரியம்மா மகன் ஒருத்தன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜாயின் ஆயிருக்கான்னு சொன்னேன்ல, அவன் தான் இது. ரெங்கதரே, இவர் தான் இவ ஹஸ்பண்ட். ஆமாப்பா, உங்க மாமா. ஹலோ ஹலோ ஹலோ. இன்ஸ்பெக்டர் மாப்ள, சொல்லுவாமா? எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம அனாமதேயமா ஒரு பீரோ வந்து இறங்கி இருக்கு. ஆமாப்பா. அத திறந்து பார்க்கலாம்னு போனேன். நீங்களே வந்துட்டீங்க. நீங்களே திறங்களேன். கொண்டாங்க. இந்தா. ஆஹா. அனாமத்தா வந்த பீரோவை திறந்து பார்க்க கூடாது, அது தப்பு. அக்கா கையெடு. இந்த மாதிரி பீரோவுக்குள்ளேயும் பெட்டிக்குள்ளேயும் பதிக்க வேண்டியது, ஏதாவது ஒரு வீட்டுல கொண்டு இறக்கி வச்சுட்டு போயிட வேண்டியது. வீட்டுல யாரும் இல்லாத சமயம் பார்த்து பெட்டிக்குள்ள இருக்கிற வெளியே வந்து இருக்கிற பொருள் எல்லாம் சுத்திக்கிட்டு கம்பி ஏற்ற வேண்டியது. ஐயோ, அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ முன்னாடி வந்துடு. இன்ஸ்பெக்டர் மாப்ள, சொல்லுங்க, இந்த பீரோ என்ன பண்றது? 2 நாள் வரைக்கும் இந்த பீரோ இங்கே இருக்கட்டும். 2 நாள் வரைக்கும் இந்த பீரோவை தேடி யாரும் இங்க வரலன்னா இத போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போய் சுத்தி ஆயுதம் தாங்கிய போலீஸ்காரர் நிக்க வச்சு கமிஷனர் முன்னாடியே இந்த பீரோவை திறப்போம். கமிஷனர் ஆபீஸ் ஆயுதம் சொல்லிட்டு
உனக்கு வேணும்டா. ஐயோ, எனக்கு வேணும். நாளைக்கு காலையில வரைக்கும் நான் இதை கத்துக்க போறேன். தாராளமா இருப்பா, இது ஓ வீடு. சரி, உள்ள வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா. நான் ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியிருக்கு. எந்த நிமிஷத்துல எந்த நேரத்துல எங்க போக வேண்டியிருக்குமோ சொல்ல முடியாது. நீங்க போங்க, நான் இங்க போகவிலேயே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். எவனோ ஒருத்தர் மாசமா மாட்ட போறான், என் தம்பி தீர்த்து கட்ட போறான். இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ள, இந்தாங்க. இந்த ரிவால்வர்ல குண்டு இருக்க. குண்ட அதான் நீங்க இருக்கீங்களே. குழந்தை குழந்தை அடடே, பிரசிடென்ட் ஐயாவா? வாங்க வாங்க. என்ன இப்படி திடீர்னு? வயக்காட்டுக்கு ஒரு பம்பு செட்டு தேவைப்படுது. நீதான் நல்லதா பார்த்து வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்துரு, உட்காருங்க. உட்காரு உட்காரு. அந்த பம்பையும் வாங்கிக்கிட்டு உன்னையும் குழந்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். குழந்தை சௌக்கியம் தானே? சௌக்கியம் தான். உட்காருங்க. உட்காரு உட்காரு. அப்பா, என்னங்க இந்த 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் பஸ்ல இங்க வர்றதுக்குள்ள வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு வர முடியாது போடுச்சு குழந்தை. நம்ம ராக்கெட் பயணம் வீண் போகல. மண்ணெடுக்காம போக மாட்டேன். 10,000. கேஸ் எப்ப முடியும்னு தெரியல, அதனால நாளைக்கு பம்பு செட்டு வாங்கி தரேன். நாளைக்கு ராத்திரிக்கே நீங்க ஊருக்கு போகலாம். ராகவா? சரி, நாளைக்கு ராத்திரியே ஊருக்கு போறேன். அம்மா, பிரசிடென்ட் ஐயா இங்கதான் இருக்க போறாரு. அவரை நல்லா கவனிச்சுக்கணும். அவர் என்னென்ன கேட்கிறாரோ அதெல்லாம் சமையல் பண்ணி கொடு. ஓகே? அம்மா, இந்த பீரோவை என்ன பண்றது? உடைச்சு அடுப்புல வை. ஏய், இந்தாடா சாவி. அந்த கம்பெனில யாராவது வந்தா சாவியும் பீரோவும் திருப்பி அனுப்பு. டேய், உன்னதாடா டேய். இந்தாப்பா, இப்படி வா. பாபி, நான் நாட்டுப்புறத்தான் தான், ஆனா பொல்லாதவன் பாத்துக்கோ. நானும் அதை தாங்க சொல்ல வந்தேன். நீங்க உங்க ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருக்கலாம். அதுக்காக செகண்டமேனைக்கு எல்லாரையும் வாடா போடான்னு கூப்பிடாதீங்க. பாக்குறது சமையல் வேலைதான், ஆனா பேசுறது கௌரவமா இருக்கணும். இல்ல சீவி போடுவேன். சீவி. ஏய், நீ ஒரு தடவை சீவினா நான் 2 தடவை சீவிடுவோம் பாத்துக்கா. என்னங்க பிளாட்ட பாத்துறீங்க? டயனு கூப்பிட்டது நீங்க தானே? நான் எங்க கூப்பிட்டேன் டயனு? நீ இல்ல என்ன டயனு கூப்பிட்ட? சத்தியமா நான் கூப்பிடலங்க. நானும் கூப்பிடலையா? பின்ன யாரு கூப்பிட்டது? அதானே, பின்ன யாரு கூப்பிட்டது? பாத்தியா? நான் எப்ப புறப்பட்டாலும் எங்க ஊர் குலதெய்வம் சங்கிலி கருப்பனுக்கு தேங்காய் உடைக்கிற பழக்கம் இன்னைக்கு மறந்து போச்சு. அவன் பொல்லாத பயலாச்சே, எங்க போனாலும் குழந்தை மாதிரி துண்டை பிடிச்சுக்கிட்டே பின்னாடி குடுக்குடுன்னு வந்துட மாட்டான். இப்படித்தான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நான் ஆரம்பிக்க வேண்டியது. அவன் எங்க இருந்தாவது குரல் கொடுப்பான். அப்புறம் 2 பேரும் மல்லாட வேண்டியதா. தூண்டியை என் கையில கொடுத்துட்டான். புழுவா உன்னை கோர்த்துறேன்டா. பீரோவை கேட்டுக்கிட்டு யாராவது வந்தா பீரோவும் சாவியும் கொடுத்துருங்க. கொடுத்துறேன். எதுல விட்டேன்? 15ல விட்டேன். எத்தனை தடவை என்ன அதே பணம் தாண்டா. நீ பம்பு செட்டு வாங்கவும் போறதில்ல, அப்படியே வாங்கினாலும் அத தண்ணி வர விட மாட்டேன். யாரு பேசுறது? நான் தாண்டா சங்கிலி கருப்பே, உன் குல தெய்வம். சாமி, நீயா? எங்க இருந்து பேசுற? ஹீரோல இருந்துற. ஹீரோக்குள்ள இருந்து எப்படி சாமி? ஏண்டா, நான் தூண்லையும் இருப்பேன், துரும்புலையும் இருப்பேன். பீரோ பெரிய இடம், அங்க இருக்கக்கூடாதா? சாமி, ஏண்டா 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு பம்பு செட்டு வாங்க வந்த நீ 10 நாளுக்கு ஒரு தேங்காய் வாங்கி எனக்கு உடைக்க முடியலையா? அதான் விடமாட்டிய. உன் தேங்காய நீ விடமாட்ட. கொண்டாட சாமி. ஐயோ, என்னால பொறுக்க முடியலடா. ஐயோ சாமி, தேங்காயோட வந்துட்டேன். வந்துட்டியா? ஆமா. பணத்தையும் பையையும் கீழே வை. வச்சிட்டேன். சாவியை எடுத்து பீரோ பூட்ட மட்டும் தர, கதவை திறக்காத. நீ சொன்னபடியே செஞ்சாச்சு. தேங்காய உடைச்சு வை. சாமி, தேங்காய உடைச்சிட்டேன். சரி, கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிட்டேன். சங்கிலி கருப்பா காப்பாத்துன்னு சாஸ்தாங்கமா கால்ல விழு. சங்கிலி கருப்பா, என்ன காப்பாத்து. டேய், கத்தாதடா. சாமி, என்ன கம்முன்னு இருக்கிற? சாதாரண இடத்துல இருந்தாடா வார, நான் சங்கீதம் பாடிட்டு வரேன். ஓட்டையாடி விழுந்த அப்படி கண்ணை திறக்கல சாமி. தேங்காய் கொஞ்சம் இலசா கொண்டாந்துக்க கூடாதா? அவசரம் முத்தலது இலசதுன்னு புரியல. ரொம்ப அவசரக்காரன். எல்லாச்சும் இப்படி நீ ஊர் விட்டு ஊர் வருவியா? நீ கண்ணை திறக்காத.
நடக்கல சாமி. அப்படியே எந்திரி. எழுந்துச்சு. இது இன்னும் 2 கட்டு. என்ன? ஒண்ணு இல்ல. போ. எங்க? பம்பு செட் இருக்கிறார். என் துண்டு துண்டெல்லாம் இருக்கு. போ. வரந்தர நேரத்துல துண்டாவ இருக்கு. அப்படியே இரு. என்ன திறக்காதே. திறக்காதே. பக்தா, பம்பு செட்டு ஓடுதுரா. என்னது ஒரே இருட்டா இருக்குது, கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல. எப்பா செங்கிலிக்கிறப்பா, அருளை கொடுக்கறன்னு இருளை கொடுத்துட்டு போயிட்டியப்பா. இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ என்னது பழைய பீரோ மாதிரி இருக்குது. ஐயோ பெயிண்ட் லாத்தம் தாங்கலையா? அடே அடே கதவை தாங்கடா, நான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட். அடே நீங்களா? இதை நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எதை சொல்றீங்க? இந்த திடீர் சந்திப்பதா? ஆமா, உங்க கண்ணிய செவந்திருக்கு. ராத்திரி புறாவும் நான் தூங்கவே இல்லை, கண் முடிச்சிட்டு இருந்தேன். அப்படி என்ன வேலையோ? மெக்கானிக் வேலை தான். ராத்திரி காரை கொடுத்து காலையில ஒண்ணு கேட்டா தொந்தரவு தான். ஆனா நான் வேலையை முடிச்சிட்டேன். ஓஹோ, அந்த குழப்பத்துல தான் முக்கியமான பொருளை கை நழுவ விட்டுட்டீங்க போல இருக்கு. நீங்க எதை சொல்றீங்க? இது நீங்க வாங்கி கொடுத்ததுதான். நீங்க பிரியமா கொடுத்தத நான் பிரியவே மாட்டேன். ஆமா, இது ஏது? இது உங்களதுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன். வக்கீல்களுக்கே எப்பவும் சந்தேகம் தான். அதுலயும் நீங்க பொம்பளை வக்கீல். அப்பா, இது உங்களது இல்ல. அம்மா, இது என்னது இல்ல. மிஸ்டர் மோகன், நான் ஒண்ணு உங்களை கேட்பேன், ரங்கா பதில் சொல்லுவீங்களா? தாராளமா கேளுங்களேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? You are a learned lawyer, intelligent girl. அவ்வளவு தானே? பாக்குறவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அழகான பொண்ணு. மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு சிரிச்சு மழைப்பாதிக்க. உங்க முடிவை சீக்கிரமா சொல்லுங்க. பீரோ பேசுதா? எப்படி பேசுவோம்? அதானே எப்படி பேசும்? பீரோ எப்படி பேசும்? ஏடா படையா, சத்தத்துக்கான ஒரு இழையும் காணும். வீட்டுல ஆள் இல்லைன்னு அமைதியா இருக்கான். இப்ப பாருங்க. ஐயோ, உள்ள ஆளு தாங்க இருக்கிறான். குமாரி, இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ள சொன்னது சரியா போச்சு. திருடத்துக்காக பீரோக்குள்ள நுழைஞ்சிருக்கான். நம்ம திறப்போன்னு எதிர்பார்த்திருக்கான். நம்ம திறக்கலையா சத்தம் போட ஆரம்பிச்சுட்டான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அம்மா ஏண்டா பிரசிடண்ட் ஐயா எங்க? காலையில கடைக்கு போயிட்டு வந்தனா அப்பவே காணோம். பீரோ சாவி மட்டும் அங்க இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டுட்டு பம்பு வேண்டாம் வம்பு வேண்டாம் ஊரை பார்த்து ஓடி போயிருப்பாரு. அப்படித்தாங்க இருக்கும். இது பாருங்க, நீங்க உடனே தம்பிக்கு போன் பண்ணி 10 கான்ஸ்டபிளோட இங்க வர சொல்லுங்க. இந்த மாதிரி பசங்களை சும்மா விடக்கூடாது. ஐயோ, நின்னா மூச்சு முட்டுது, உட்கார்ந்தா முட்டி தட்டுகிறா. நல்லா வேணும், மூச்சு திணறி அங்கே கிடந்து சாவு, அப்புறம் தான் திறப்போம். இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ள, வாங்க வாங்க, சரியா சமைச்சு வந்தீங்க. நீங்க சொன்னபடியே நடந்திருக்கு. பீரோக்குள்ள திருட இருக்கான். பாத்தீங்களா, எப்படி கரெக்டா சொன்னேன். தம்பி பையன் பலே கைகாரனா இருக்கும் போல இருக்கு. 2 நாளா தன்னை கட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அவரை 2 வருஷம் உள்ள வைக்கிறேன். நீ கவலைப்படாதக்கா. கான்ஸ்டபிள், துப்பாக்கி ரெடியா கையில வச்சுக்கிட்டு இந்த பீரோவை சுத்தி நில்லுங்க. பீரோவை திறந்ததும் பையன் வெளியே ஓட முயற்சி பண்ணனா ஏகடாரத்துல ஷூட் பண்ணுங்க. அடே 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 அடே, புரியாம சுட்டுறாதீங்கடா. சுடப்பட வேண்டியவன் நான் இல்ல, அப்புறம் சுட்டுட்டு வருத்தப்படாதீங்க. ஐயோ 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 ஐயோ, நம்ம பிரசிடண்ட். ஐயா, நீங்களா? அப்பா சத்தியமா நானேடா. ஐயோ, அட பாவிங்களா, நீயா படுவாவி. காலையில இருந்து கதவை தர கரடியா கத்துற. ஒரு பயம் உள்ள கதவை திறக்கலையே. அம்மா தண்ணி அம்மா. உள்ள வரலாங்களா? எஸ் கம்மி. யார் நீங்க? நான் பர்னிச்சர் மார்ட்ல இருந்து வர்றேன். 96ஆம் நம்பர் வீட்டுக்கு போக வேண்டிய இந்த பீரோ தவறி போய் 69ஆம் நம்பர் வீட்டுக்கு வந்துருச்சு. நான் பாருங்களேன் வேடிக்கையே. நீங்க அலசுறத நாங்க எதுக்குங்க வேடிக்கை பார்க்கணும்? நீ கோர்ட்ல வந்து பாருப்பா. ஆமா, எதிர்த்தரப்பு வக்கீல் யாருன்னு சொன்னீங்க? இன்னும் சொல்லலீங்களே. சொல்லுங்க. சொல்றேன். மிஸ்டர் இந்திரா பார்த்த சாரன். மிஸ்டர் வீரப்பன், தயவு பண்ணி
இந்த கேஸ்ல என்ன விட்டுடுங்களேன். என்னங்க இப்படி பயப்படுறீங்க? பயப்படாதா? இந்த லா பாயிண்ட் லலிதகுமாரியோட லைஃப்ல அந்த வார்த்தைக்கு இடம் இல்லை. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்ன விட்டுடுங்களேன். முடியாதுங்க. இந்த கேஸ்ல நீங்க தான் ஆஜராகி தீரணும். ஜாலியா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அந்த அம்மாவுடைய 30 வருஷத்து சர்வீஸ்ல இதுவரைக்கும் எந்த கேஸ்லயுமே தோல்வி அடைஞ்சதே இல்ல. இந்த கேஸ்ல நான் ஆஜராகி அவங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கணுமா? இது தேவைதானே? அந்த அம்மா எடுத்துக்கிட்ட எந்த கேஸ்லயும் இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்ட எந்த கேஸ்லயும் இதுவரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. அதனால இந்த கேஸ ஒரு சவாலா எடுத்துங்க. உங்க தலையெழுத்த மாத்துங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியல. நானும் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பெண்ணுடைய 30 வருஷத்து வாழ்க்கையில ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணுமா? இத பாருங்க, நான் ரொம்ப சென்டிமெண்டல் பர்சன். என்ன விட்டுருங்களேன், என்ன விட்டுருங்க. இன்னையில இருந்து எங்க சங்கத்துக்கு நீங்க லீகல் அட்வைசர் இல்ல. ரொம்ப நன்றி. வீட்டுல இருந்தாலும் பயம் இல்லாமையாவது இருப்பேன். நாங்க வரோம். பேப்பர் வெயிட் வச்சுட்டு போறீங்களா? பெரிய பேப்பர் வெயிட். நீங்க பேப்பர் வெயிட் தான்.